அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்இடிஎஃப் வழங்கல் நம்ம போயிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்ஐசிடிஎஸ் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த டிஎன்ஐசிடிஎஸ் அப்டேட் நம்ம பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்இடிஎஃப் வழங்கல் ஆப்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டிஎன்ஐசிடிஎஸ் ஆப் நீங்கள் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ண தெரியும்னா மறக்காமல் கீழே ஒரு லைக் கொடுத்துருங்க. எவ்வளோ லைக்ஸ் வருதோ அவ்வளோ பேருக்கு நமக்கு வந்து அப்டேட் பண்ண தெரியுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரெகுலராக ஒவ்வொரு வீடியோஸ்லையும் அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது ரிப்பீட்டாக இருந்தாலும் போர் அடித்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகுன்ற வகையில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து அதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ப்ளஸ் அதே சமயம் நமக்கு எல்லா ஆப்பும் அப்டேட் எப்படி பண்ணுறதுங்கிறது நமக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஐசிடிஎஸ் ஆப் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதை சப்ஸ்கிரைபை ஒரு கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கான் ஒரு கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணோம். பிளே ஸ்டோர் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன்
பார்வையிடல் அப்படிங்கிறது நான் ஓப்பன் பண்ணுறேன். மேலே உங்கள் பெயர் தான் காட்டுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்வையிடல் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்வையிடலில் போனோம்னா நமக்கு வந்து யாருக்கு நம்ம ஆர்டிஎஃப் வழங்கல் அப்படிங்கிற நேம் லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே மேலே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிதன்யா ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஃப் வழங்கல் புதிய பார்வையிடல் ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்டிஎஃப் வழங்கல் சிவியர் மாடரேட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நார்மல் குழந்தைங்கன்னா கீழே வரும். ஸோ அப்போ நமக்கு வேலை ஈஸி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ ஆர்டிஎஃப் வழங்கல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆர்டிஎஃப் வழங்கல் அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு கிளிக் பண்ணுறேன். ஆர்டிஎஃப் வழங்கல் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டே 1 டே 2 டே 3 இது 3 பச்சை கலரில் காட்டுது. டே 4ங்கிறது இன்றைக்கி, இது ஒயிட் கலரில் காட்டுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணலன்னு அர்த்தம். அதாவது டே 5ங்கிறது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அது கனெக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு அந்தந்த டேட் வந்து ஒயிட்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்கும். கிரே கலரில் இருக்கிறது நாளைக்கு, ஃபியூச்சர் டேட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் காட்டும். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 நாள் தொடர்ச்சியாக நம்ம வந்து ஆர்டிஎஃப் கொடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கி வந்து டே 4. ஸோ இப்போ டே 4 நம்ம எப்படி வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறது, அதே விஷயம் தான் நம்ம டே 1 என்ட்ரி பண்ணுற கான்செப்ட்டும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே டே 1ங்கிறது ஒயிட்டில் இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ நமக்கு இப்போ சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த விஷயத்தை. அதனால தான் டே 4 ஆகிடுச்சு. பட் அது நமக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஸோ என்னடா டே 4 ஒயிட்டில் காட்டுதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டேலாம் என்ட்ரி பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்போ 4th டே நான் என்ட்ரி பண்ணுறது எப்படியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே புரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ டே 4 நான் ஒன்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இவ்வளோ தான் ஒர்க்கே. இப்போ நான் திருப்பியும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலரில் மாறிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க இன்றைக்கி சாப்பிடலன்னு அர்த்தம். இப்போ திருப்பி இதை லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒன்ஸ் இப்படி கிளிக் பண்ணேன்னா ஒயிட் கலரில் மாறிடுச்சு. அப்போ நம்ம இதை என்ட்ரி பண்ணலன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அது அப்படியே ஆகிடுச்சு. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளைக்குள்ளே தான் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இன்றைக்கி கடந்து நாளைக்கு போயிடுச்சுன்னா இந்த 4ஆம் தேதிக்கான என்ட்ரி நீங்கள் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அன்னன்னைக்கு கரெக்டாக லாகின் பண்ணி செக் பண்ணி இதுக்கு உண்டான அப்புறம் என்ட்ரியை நீங்கள் கரெக்டாக போட்டுடணும். இப்போ டே 4 அப்படிங்கிறத நான் இப்போ க்ரீன் கலரில் நான் கொடுக்குறேன். இப்போ டே 4ங்கிறத இப்போ நான் ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். இந்த குழந்தைக்கு நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு, ஆர்டிஎஃப் வழங்கல் கொடுத்தாச்சு. இவங்க சாப்பிட்டாங்களான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ட்ரி பண்ணிவிடுங்க. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா 71 நாட்கள் மீதம் உள்ளது அப்படின்னு அதிலே காட்டுது பார்த்தீங்களா. இப்போ நான் பேக் கொடுத்துட்டேன். திருப்பியும் நான் ஆர்டிஎஃப் வழங்கலுக்குள்ளே போய் பார்க்குறேன். பாருங்கள் லோட் ஆகிட்டு இப்போ டே 4 க்ரீன் கலரில் வந்துச்சு. இப்போ ஒரு வேளை நீங்கள் காலையிலே க்ரீன் கலர் கொடுத்துட்டீங்க, பட் ஈவினிங் நம்ம கேட்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடலன்னு சொல்கிறாங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ரெட் கலரில் போட்டு விட்டிங்கன்னா அவங்க சாப்பிடலை. அடுத்தது திருப்பி ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் ஆகிடும் பழையபடி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் எடிட்டிங் அதாவது நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ வந்து எப்படி ஆர்டிஎஃப் வழங்கல் நம்ம என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தாச்சு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து ஒர்க் ஆகணும்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு சிவியர் இல்லை, மாடரேட் இல்லை அப்படிங்கிறவங்களுமே இதை அப்டேட் பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சிவியர் இல்லாமல் இருக்கலாம். வரக்கூடிய மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அடுத்த மாதமோ இல்லை இந்த மாதம் முடிவிலையோ நீங்கள் ஹைட் வெயிட் திருப்பி என்ட்ரி பண்ணும்போது சிவியர் வந்தால் இதே விஷயம் உங்களுக்கு இதே ஆப்ஷன்ஸ் உருவாகும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஆர்டிஎஃப் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், இப்போ இந்த எந்த ஒரு என்ட்ரி நீங்கள் இதில் பண்ணிட்டாலும் மேலும் கிளிக் பண்ணி ஒத்திசீவ் பண்ணிவிடுங்க. நான் அதுக்குள்ளே வீடியோ முடிச்சலாம்னு நினச்சிட்டேன், சாரி. இப்போ ஒத்திசீவ் எதுக்காக பண்ண சொல்கிறேன்னா ஒரு சேஃப்டி. நம்ம ஆக்சுவலாக நம்ம எந்த ஒரு பதிவு பண்ணாலும் நம்ம அது அப்போ தான் சர்வரோட போய் ரீச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பதிவு முடிச்சிட்டிங்கனாலும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஒத்திசீவ் கம்பல்சரி பண்ணிவிடுங்க. நம்ம ஏதாவது பெண்டிங் இருந்தாலும் அது கண்டிப்பாக போய் சர்வர் ரீச் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒத்திசீவ் பண்ணிவிட்டு அது ஓகே கேன்சல் கேட்கும். அந்த மாதிரி கேட்கும் போது என்ன பண்ணுங்க, கேன்சல் கொடுங்க. கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா அது வெயிட்டிங் ஆகி திருப்பி லோடிங் ஆகி கன்ஃபார்ம் ஆகி முடியும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மறந்து போயிட்டு அதை டேட்டாஸ் எல்லாமே அழிஞ்சிடும். திருப்பி வளர்ச்சி கண்காணி பதிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே அது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒத்திசீவ் கரெக்டாக பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம்னா ரொம்ப ஹியூஜாக அதாவது அதிகமாக நம்ம ஒத்திசீவ் பண்ணாமல் வச்சுருந்துட்டு நீங்கள் ஒத்திசீவ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகளாக வரும். ஸோ நீங்கள் அப்போ டே பை டே எந்த ஒர்க் முடித்தாலும் உடனே ஒத்திசீவ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.